அவர்களுக்கு புகழ் அனைத்தும். இன்னும் என் பெருமானார் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்று நினைவிடுமாக. நான் உங்கள் முன் குர்ஆன் பேசுதல் தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில் இருந்து சூரியன் மறையும் வரை உண்பதிலிருந்தும் குடிப்பதும் மட்டும் தவிர்ந்திருப்பது நோன்பாகாது. மாறாக ஒரு முஸ்லிம் ஆகின்றவன் தனது ஒவ்வொரு உறுப்புகளின் மீது நோன்பை கடமையாக்கியுள்ளான். அதாவது கண்ணின் நோன்பாகிறது ஹராமான விஷயத்தை பார்க்காமல் இருப்பதாகும். பாதி நோன்பாகிறது ஹராமான விஷயத்தை கேட்காமல் இருப்பதாகும். இன்னும் நாவின் நோன்பாகிறது பொய்ப்புறம் போன்றவற்றை பேசாமல் இருப்பதாகும். இன்னும் நப்சின் நோன்பாகிறது மன இச்சை விட்டு பாதுகாப்பதாகும். சஹாபாக்கள் கேட்டார்கள், ரசூலல்லாஹ், புறம் பேசுதல் என்றால் என்ன? அதற்கு ரசூலுல்லாஹி அவர்கள் பதிலளித்தார்கள், உன் சகோதரர் வெறுக்கின்ற ஒரு விஷயத்தை அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவதுதான் புறம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு சஹாபாக்கள், ரசூலல்லாஹ், அவர் செய்த ஒன்றை அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதுவுமே புறம் ஆகுமா என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், அவர் செய்த விஷயத்தை கூறுவதுதான் புறமாகும். இன்னும் அவர் செய்யாததை கூறினால் அவர் அவதூறு கூறிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலத்தில் இரு பெண்மணிகள் இருந்தார்கள். அந்த இரு பெண்மணிகளுமே நோன்பு வச்ச நிலைமையில இருந்தாங்க. அவங்களுடைய நோம்பின் காரணமாக அவங்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டது. எந்த அளவுக்குன்னா, அவங்க மரணம் வந்துச்சுன்னா எந்த அளவு பசி ஏற்படுமோ அந்த அளவு அவங்களோட பசி ஏற்பட்டது. இதனால சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூல் அவங்க போய் கேட்டாங்க. அதற்கு ரசூல் அவங்க ஒரு பாத்திரத்தை கொடுத்து பெண்மணி 2 பேரும் வாந்தி எடுக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பெண்மணியும் வாந்தி எடுத்தாங்க. அதாவது சதி துண்டுகளும் ரத்தமா இருந்துச்சு. அதை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைந்து என்ன என்று கேட்டதற்கு ரசூல் பதிலளித்தாங்க, இவங்க ஹலாலான உணவை கொண்டுதான் நோன்பு வச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஹராம் கலந்து விட்டது. அதாவது இவங்க புறம் பேசிட்டாங்க. புறம் பேசுறது காரணமாக தான் இவங்க இந்த இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்படுதுன்னு பதில் வச்சாங்க. அப்படி ஒரு கலந்து சொல்றாங்க. அப்ப இரு மனிதர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சென்று நீங்க 2 பேருமே உங்க பற்களை மாற்றி கொண்டிருக்கு அந்த சதை துண்டுகளை எடுத்து விடுங்கன்னு சொல்றாங்க. அதற்கான மனிதர்கள், நாங்க இன்னைக்கு இறைச்சியுமே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லும் போது ரசூல் அவங்க பதில் அளித்தாங்க, நீங்க புறம் பேசிட்டீங்க. புறம் பேசுறது எந்த அளவுக்கு கடுமையான ஒரு பாவமா இருக்குன்னா, தன்னோட சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சம்மன் சொல்லி ரசூல் அவங்க பதில் அளித்தாங்க. இன்னொன்று நபி கூறினாங்க, அது கீபத்து அஷத்து மின ஜினா, புறம் பேசுவது விபச்சாரத்தை விடவும் கடுமையானதாக இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலல்லாஹ், புறம் பேசுவது விபச்சாரத்தை விட எதுக்கு கடுமையா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு ரசூல் அவங்க பதில் அளித்தாங்க, விபச்சாரம் செஞ்சா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவான். ஆனா புறம் பேசினா, யாரை பற்றி புறம் பேசணுமோ அவங்க மன்னிக்காத வர அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். இன்னும் நம்மளை பத்தி வச்சு புறம் பேசுறாங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா ஹசன் பசன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி புறம் பேசுறாங்க. அதுக்கு இங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தட்டு நிறைய ஒரு பேச்சம்பழத்தை எடுத்து அவங்களுக்கு பரிசா கொடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்குன்னா, உங்களோட அமல்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. யாரை பத்தி யார் நம்ம பத்தி புறம் பேசுறாங்களோ அவங்களுடைய அமல்கள் எல்லாம் அவங்க தொழுகை நம்மளுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயமா தானே இருக்கு. இன்னும் அதே நம்ம மேலாஜ் பயணத்தின் போது ஒரு காட்சியை காண்றாங்க. என்னன்னா, செம்பா நகங்களை கொண்டு அவங்களுடைய நெஞ்சுகளை கிழிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க நபி ஜிப்ரீல் கேட்கிறாங்க, இது என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஜிப்ரீல் பதில் அளிக்கிறாங்க. என்னன்னா, இவங்க மத்தவங்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ஞ்சு கொண்டு இருந்தாங்க. இன்னும் புறம் பேசி கொண்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு பாவமா பெரும் பாவம் புறம் பேசுது இருக்கு. எல்லாம் வல்ல இப்படிப்பட்ட பெரும் பாவத்திலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.